மதுரை ஆலவாயில் அருள் பாலிக்கும் மீனாட்சி சுந்தரேசுவரர் கோயில் சைவ புண்ணியத் தலங்களில் மிகச் சிறந்ததாகவும் தேவார திருப்பதிகங்களில் புகழப்பட்ட 274 தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இங்கு சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை அருளியதாகச் சொல்லப்படுவதால் திருவிளையாடல் தலம் என்ற பெருமையையும் பெற்றுள்ளது. பழமையான மதுரை கடம்பவனத்திலிருந்து நகரமாக முன்பு மதுரை பகுதி முழுவதும் கடம்ப மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. அந்நாளில் பாண்டிய மன்னர் குலசேகரன் மதுரையை ஆண்டார். தனஞ்செயன் என்ற வணிகர் ஒருமுறை காட்டில் ஓய்வு எடுத்திருந்தபோது தானாக வெளிப்பட்ட சுயம்புலிங்கத்தைக் கண்டார். அங்கே வானுலகத் தேவர்கள் வந்து 4 யாமங்களிலும் பூஜை செய்து வழிபட்ட காட்சியை அவர் நேரில் கண்டார். இந்த அதிசயச் செய்தி மன்னரிடம் சென்றதும் குலசேகரன் சிவபெருமானின் ஆணையை பின்பற்றி அங்கே ஒரு பெரிய ஆலயத்தையும் அழகிய நகரத்தையும் அமைத்தார். அப்போது மதுரையின் எல்லையை இறைவன் தனது கங்கணமாகிய பாம்பின் வட்ட வடிவத்தால் வரையறுத்ததாக கூறப்படுகிறது. இன்றும் அந்த கடம்ப மரம் கோயிலின் வடக்கு பக்கத்தில் நினைவுச் சின்னமாக உள்ளது. பாண்டிய மன்னர்களின் பங்களிப்பு மதுரை பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் நகரம் பெரும் வளர்ச்சியடைந்தது. கொற்கை பாண்டியன், இளம் பெருவழுதி, நெடுஞ்செழியன், நன்மாறன், உக்கிர பெருவழுதி போன்றோர் கடைச்சங்க காலத்தில் புகழுடன் ஆட்சி செய்தனர். நெடுஞ்செழியன் கோவலன் சம்பவத்தில் தவறாக கொலை செய்து உண்மையை அறிந்தபின் உயிர் துறந்த வரலாறு புகழ்பெற்றது. சமண மதத்தைச் சேர்ந்த கூன்பாண்டியன் பின்னர் சைவ சமயத்தை கொண்டாடியவர். நாயக்க மன்னர்களின் ஆட்சி 14ஆம் நூற்றாண்டில் மாலிகாவூர் படையெடுத்து வந்து கோயிலின் சிற்பங்களையும் ஓவியங்களையும் சேதப்படுத்தினான். பின்னர் கி.பி. 1559இல் விஜயநகர பேரரசின் உதவியுடன் நாயக்கர்களின் ஆட்சி மதுரையில் ஆரம்பமானது. முதலாவது நாயக்க மன்னர் விசுவநாத நாயக்கர், அவரின் தளபதி அரியநாத முதலியார் ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டியவர். திருமலை நாயக்கர் 1623 முதல் 1659 வரையே காலத்தில் மதுரை கோயில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்தது. புது மண்டபம், தெப்பக்குளம், இராயகோபுரம் போன்ற பெரும் திருப்பணிகள் இவரது காலத்தில் நடைபெற்றன. திருமலை நாயக்கரை தென்னிந்திய ஷாஜகான் என மக்கள் புகழ்ந்தனர். தமிழ் இலக்கியங்களில் மதுரையின் பெருமை மதுரை கடம்பவனம் என்ற பெயரில் சங்க இலக்கியங்களிலும் தேவார பதிகங்களிலும் இடம்பெற்றுள்ளது. மாணிக்கவாசகர், சம்பந்தர், அப்பர் போன்ற சைவநாயன்மார்கள் பாடல்களில் மதுரையின் பெருமையை வலியுறுத்தியுள்ளனர். திருவிளையாடற் புராணம் என்ற நூலில் சிவபெருமான் ஆலவாயில் அருளிய 64 திருவிளையாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. இதன் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். மீனாட்சி அம்மன் அவதாரம், பாண்டிய மன்னர் மலத்துவசன் மற்றும் ராணி காஞ்சனாமாலை மகப்பேறு வேண்டி யாகங்கள் செய்தனர். அப்போது யாககுண்டத்திலிருந்து உமாதேவியாரே பெண் குழந்தையாக அவதரித்தார். குழந்தை 3 தனங்களுடன் பிறந்தாள். இறைவனைச் சந்தித்தவுடன் ஒன்றை இழந்ததால் அவள் முழுமையான தெய்வீக வடிவமாக உயர்ந்தாள். அவருக்கு தடாதகை என்று பெயர் சூட்டப்பட்டது. தடாதகை அம்மன் வளர்ந்து கல்வி, கேள்வி, வீரத்தில் சிறந்து பாண்டிய நாட்டின் அரசியாக ஆனார். பல குறுநில மன்னர்களை வென்று நாட்டை விரிவுபடுத்தினார். பின்னர் கைலாயத்துக்கு போர் செய்ய சென்றபோது இறைவனை தானே கண்டார். அச்சமுற்று நாணமுற்று அவர்தான் தக்க கணவன் என்று உணர்ந்தார். பின்னர் பங்குனி உத்திர தினத்தில் சிவபெருமான் மதுரைக்கு வந்து தடாதகையை மணந்து சுந்தரேசுவரராக அருள் புரிந்தார். இந்த திருமணத்திற்குச் சாட்சி அளிக்க தேவர்களும் முனிவர்களும் பங்கேற்றனர். அதன்பின் மதுரை திருமண நகரம் என புகழ் பெற்றது. இத்தலத்தின் சிறப்பு மதுரை மீனாட்சியம்மன் கோயில் மூர்த்திச் சிறப்பு, தலச் சிறப்பு, தீர்த்தச் சிறப்பு ஆகிய முப்பெருஞ்சிறப்புகளால் உயர்ந்து விளங்குகிறது. ஆலவாயில் சிவபெருமான் நினைவில் வந்தாலே முக்தி தருவார் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. சங்க இலக்கியங்கள் பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம்,
கல்லாடம் முதலான நூல்கள் அனைத்திலும் மதுரையின் சிறப்பு வலியுறுத்தப்பட்டுள்ளது.